எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு இன்ஜினியர், ஒரு கான்ட்ராக்டரை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்குள்ளேயே ஒரு தேர்வு முறையும் இருக்குது, ஒரு நிராகரிப்பு முறையும் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸும் இருக்குது, எலிமினேஷன் ப்ராசஸும் இருக்குது. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய நண்பர் அரவிந்தன் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறாங்க, ஒரு கேண்டிடேட்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு வேலைக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல் ஒரு இன்டர்வியூ வச்சு ஆட்களை லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் உள்ள ப்ராசஸை ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டம் குரூப் டிஸ்கஷன் வச்சு, அப்போ அதிலே இருந்து யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தராக தேவையில்லாதவங்களை நிராகரிக்கக்கூடிய வேலை, அதை நாம் ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் மூலமாக தேவையில்லாத ஆட்களை எடுத்துகிட்டு தேவையான ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. ஃபைன். இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம டிவியில் பார்க்குற இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ். முதல்ல தேவையான ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அது செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுற ப்ராசஸ் நமக்கு இவ்வளோ நாளில் நடக்குது. ஒரு டைம் பீரியட்லேயும் அந்த செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸில் இருந்து ஒருத்தராக எலிமினேட் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ கடைசியில் எஞ்சி நிற்கிறவர் வின்னர் ஆகிறார். அதே மாதிரி நம்ம வீடு கட்ட தேவையான கான்ட்ராக்டரை நாம் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு 4 பேரை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணி ஒருத்தரை ஃபைனலாக முடிவு பண்ணலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்குடைய அடிப்படை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய திறன், தகுதி, இந்த விஷயங்களை பொறுத்து தான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும். அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி வந்திருக்கு, அவரை பற்றின அந்த அவுட்புட்டு, அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், இந்த அடிப்படையில் நம்மளுடைய வீடு கட்டுறதுக்கு தேவையான மாதிரியான விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள சூஸ் பண்ணுறோம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் குறைஞ்சது ஒரு 4 பேரை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த 4 பேரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டம் இந்த எலிமினேஷன். ஒருத்தரை நம்ம நிராகரிச்சுட்டு கடைசியில் பெட்டராக இருக்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம். அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்க்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தேவைகளை அவங்க எப்படி மீட் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். அதாவது ஒரு விஷயம் நாம் சொல்லும்போது அந்த பர்சனல் இன்ட்ராக்ஷனில் அவங்க நம்மளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்க நம்மளுடைய தேவைகளை எந்த அளவுக்கு உள்வாங்கி பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் உள்ளது அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்கிற அடிப்படையில் செலக்ட் பண்ணி வைக்கிறோம். ஃபைனல் பண்ணும்போது நம்ம ஒருத்தரை நிராகரிக்கிறோம் இல்லையா, அந்த எலிமினேஷன். அதில் நம்மளுடைய தேவைகளுக்கு நமக்கு பொருத்தமாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற அளவுகோலில் நாம் அவங்கள நிராகரித்து கடைசியில் இருக்கிற ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான தாட் ப்ராசஸில், ஐடியாவில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் இந்த ப்ராசஸ். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீடு கட்டுற அந்த முறையை நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய நிம்மதியை கொடுக்குறோம். நம்ம வீடு எப்படி வரப்போகுது அப்படிங்கிற அந்த எதிர்கால கனவை ஒப்படைக்கிறோம். ஸோ இதை யார் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான 2 வேறு விதமான கூறுகளில் இந்த கேள்விகளை கேட்டு அவங்களுடைய அடிப்படையான அந்த திறன், தன்மை, ப்ராஜெக்ட்ஸ், இந்த அடிப்படையில் குறைஞ்சது ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுவோம். நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன், நம்மளுடைய டிமாண்டை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறதுக்கான திறன் அவங்கக்கிட்ட இருக்கா, இந்த அடிப்படையில் நம்ம ஃபைனலாக ஒருத்தரை சூஸ் பண்ணலாம். இந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். தேங்க்ஸ் ஃபார் அ டைம் இன் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.